நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். பிரியமானவர்களே, இன்னையோட செய்திக்கு முன்னதாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் நம்மளோட தினசரி இங்கிலீஷ் பாட்காஸ்டோட 1000வது எபிசோட் வெளியே வரப்போகுது. அதுல பிரகிருதி ஏஞ்சலின் அவங்க கலந்துக்கிற சிறப்பு நிகழ்ச்சி அது இருக்க போகுது. அவங்க பிரிட்ஜ் மியூசிக்கோட சேட்ன்ற பிரபலமான ஹிந்தி பாடலை பாடினவங்க. அந்த சிறப்பு நிகழ்ச்சி நம்மோட யூடியூப் மற்றும் பாட்காஸ்ட் தளங்கள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து கிடக்கும். சரி, இன்னையோட செய்தியை ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குறேன். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப காலமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஒருவேளை அது உங்களோட தனிப்பட்ட குடும்ப ஜெப குறிப்பா, அல்லது உங்களுக்கு பிரியமானவங்க யாராவது ரட்சிக்கப்படணும் அப்படின்றதா இருக்கலாம், அல்லது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும், வியாதியிலிருந்து வெளியில வரணும் அப்படின்றதா இருக்கலாம். பொருளாதார ஸ்திரத்தன்மை வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணலாம், அல்லது உங்களோட தொழில், வாடிக்கையாளர், நிறுவனம், ஊழியம், உங்க வேலை அப்படின்னு வாழ்க்கையோட எந்த பகுதியாவும் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், அவர் காட்டின தரிசனங்கள், அவர் உங்களோட மனசுல போட்ட கனவுகள், உங்கள அவர் உண்டாக்கின விருப்பங்கள், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஜான், நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணி காத்திருந்தோம், இது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உற்சாகம் தர்றதா இருக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளா இருக்கும். இந்த வார்த்தைகள் ஜீவன் பெறத நீங்க உணர போறீங்க. ஆண்டவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார்னு வேதம் சொல்லுது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டவருடைய ரேமா வார்த்தைகள் போய் சுகத்தை எதிர்பார்க்கிற ஜனங்களை குணமாக்க போகுது. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க போகுது. ஜனங்களை பின்னாடி இழுக்கிற விஷயங்கள்ல இருந்து விடுவிக்க போகுது. ஜனங்களோட வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள்ல இருந்து அவங்களை விடுவிக்க போகுது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரோட தொடுதலை உணர போறீங்க. எனக்கு மிகவும் பிடிச்ச வேதாகமத்தோட ஒரு பகுதியிலிருந்து இன்னைக்கு உங்க கூட பேச விரும்புறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்துல அது இருக்கு. அதை நான் சுருக்கமா சொல்றேன். பெதஸ்தான்ற ஒரு குளம் இருக்குது. வியாதியோடைய நிறைய பேர் அங்க காத்திருக்காங்க. அப்பப்ப கர்த்தருடைய தூதன் அந்த குளத்துல இறங்கி அதை கலக்குவான். அந்த சமயத்துல யார் முதல்ல அந்த குளத்துல குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அது குணமாகும். அங்க 38 வருஷமா வியாதியோட ஒருத்தர் நடக்க முடியாம இருக்கிறான். நடக்க முடியல. 38 வருஷமா எந்த மாற்றமும் இல்ல. 38 வருஷமா அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். 38 வருஷமா அவன் வாழ்க்கை மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. ஜான், நான் இந்த விஷயத்துக்காக நாள் கணக்கா, வார கணக்கா, மாச கணக்கா, ஏன் வருஷ கணக்கா ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா எந்த மாற்றமும் இல்லைன்னு இன்னைக்கு நீங்க கூட சொல்லலாம். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த மனுஷன் நீங்க சொல்ற இதே நிலைமையில 38 வருஷம் இருந்தான்னு வேதம் சொல்லுது. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நல்ல கவனிங்க, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. இயேசு அதை அறிகிறார். உங்களுக்கு ஒரு விஷயத்துல இஷ்டம் இல்லை அல்லது ஈடுபாடு இல்லைன்னா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டீங்க. இது என்னன்னு நான் பாக்குறேன்னு அதுக்குள்ள இறங்க மாட்டீங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு அந்த குறிப்பிட்ட மனுஷனை கவனிக்கிறாரு, அவனை பற்றி அறிகிறார். இந்த வார்த்தை யாருக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் பரலோகத்துல இருந்துட்டு உங்க வாழ்க்கையை அப்படியே அவர் பார்த்துட்டு இருக்கல. நீங்க என்ன நிலைமையில, என்ன சூழலை கடந்து போறீங்கன்னு அவர் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார். ஏன்? உங்களுக்கு உதவி செய்ய அவர் விரும்புறார். உங்களை தொட அவர் விரும்புறார். ஒரு டாக்டர் என்ன செய்வாரு? தன்னோட பேஷண்ட் பற்றி நன்றாக புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்வார். அந்த குறிப்பிட்ட நபர் என்ன வியாதியில இருக்கிறாருன்னு டாக்டர் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால அந்த நபரோட பேக்ரவுண்ட், அவரோட நிலைமை எல்லாத்தையும் அந்த டாக்டர் கவனிப்பாரு. ஏன்னா டாக்டர் அந்த நபருக்கு உதவி செய்தாகணும். அதே போலதான் ஆண்டவர் உங்களை பத்தி அறிஞ்சுக்க விரும்புறாரு. உங்களை பத்தி ஏன் அவர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு? உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. அவர் உங்க மேல அக்கறையுள்ள ஒரு ஆண்டவர். இந்த மனுஷன் நீண்ட காலமா இதே நிலைமையில தான் இருக்கிறான். அதே போல நீங்களும் ஒரே நிலைமையில பல காலமா இருக்கலாம். எந்த மாற்றமும் இல்லாம இருக்கலாம்.
பாருங்க, ஒரு நாள் இயேசு அந்த பெதஸ்தா குளத்துக்கு வந்தாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை முழுசும் இனி இப்படியே தான் இருக்க போகுது. எனக்கு இனிமே எந்த நம்பிக்கையும் இல்ல. இனிமே எந்த முன்னேற்றமும் இருக்க போறதில்ல. எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீ சுகமாக விரும்புகிறாயான்னு இயேசு அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு அந்த மனுஷன் சொல்றான். நான் போக முயற்சி செய்யறப்பெல்லாம் வேற யாராவது முந்தி போயிடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் கூட இன்னைக்கு, ஜான் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. மத்தவங்கலாம் ஜெயிக்கிறாங்க. என்னால ஜெயிக்க முடியல. இனிமே என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அந்த அதிகாரத்துல வசனம் 8 பாருங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 9ஆம் வசனம், உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனுஷன் குணமானான்னு போடலங்க, உடனேன்னு போட்டிருக்கு. உடனே நடந்து போனான், உடனே சுகமாகிட்டான். இந்த மனுஷன் உடனடியே சுகம் பெற்று கொண்டான். ஜான், நான் நீண்ட காலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் ஏன் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியலன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வரல. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு தொடுதலையும் பார்க்க முடியலன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், ஒரு தெய்வீக அசைவு, ஒரே அசைவு உங்களோட வாழ்க்கைய முழுசுமா உடனடியா மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் இதை சொல்றேன். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். ஜனங்க உடனடியா சுகம் பெற்றாங்க. அதே ஆண்டவரோட சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்துல, இந்த குரல் வழி, இந்த பாட்காஸ்ட் வழியே உங்களை தொடும். நீங்க எந்த இடத்துல இருந்து எப்படி இதை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் உங்கள் மேல் வந்து பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமாகுங்கள். இயேசுவின் நாமத்தில் சுகமாகுங்கள். சுகம் அடைவீர்களாக. உங்களோட சரீரத்துல, உங்களோட எண்ணத்துல, உங்களோட உணர்வுல, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்போதே சுகம் உண்டாகட்டும். ஆபாச காட்சிகளை பார்க்கும் அடிமைத்தனத்திலிருந்து இப்போதே விடுதலை உண்டாகட்டும். இப்போதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். இன்றைக்கு ஒரு திருப்பு முனையின் நாள். நீங்கள் விடுதலை ஆகிவிட்டீர்கள். ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த வார்த்தைகள் அறிவிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.